Hi friends, welcome to Sajisha Kitchen. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதுக்கே பிடிக்காது. ஏன்னா சப்பாத்தி மாவு பிசையும் போது நிறைய பேர் அது வந்து கையில் ஒட்டிக்குங்கிறதுனாலயே பிசைய மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம கையில் ஒட்டாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக சப்பாத்தி மாவு பிசைகிறது, அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கட்டை இல்லாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக சப்பாத்தி போடுறதுன்னு பார்க்கலாம். இது கூடவே இன்னும் சில கிச்சன் டிப்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு நல்ல அகலமான கிண்ணத்தில் 2 டம்ளர் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் மாவுக்கு கரெக்டாக 3/4 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நான் 3 பேட்சாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த மாவு எல்லாமே தண்ணியோடு சேர்ந்து நமக்கு நல்லாவே கிண்ணத்தில் ஒட்டாமல் மிக்ஸ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு மாவு பிசைகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளோட மாவும் வந்து கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்பூன் வச்சே மாவு எல்லாத்தையும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம். மாவும் கிண்ணத்தில் வந்து ஒட்டவே இல்லை. இப்போது இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்பூனில் ஒட்டிகிட்டு இருக்க மாவையும் எடுத்து நம்ம கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கை வச்சு மாவை வந்து நம்ம பிசையும் போது மாவும் நம்ம கிண்ணத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாது. நமக்கும் மாவு வந்து பர்ஃபெக்டாகவே பிசைஞ்சு வந்துடும். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக நம்ம ஸ்பூன் வச்சு சாஃப்டான சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டோம். பாருங்கள், நம்மளோட சப்பாத்தி மாவும் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. கை வலிக்க கஷ்டப்பட்டு இனிமேல் மாவு பிசைய வேண்டாம். ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்பூனை வச்சு ரொம்ப ஈஸியாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம். நீங்களும் இனிமேல் கையில் ஒட்டாமல் சப்பாத்தி மாவு பிசையணுன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மாவை நம்ம தட்டு போட்டு ஒரு 1/2 hour அப்படியே ஊற விட்டுடலாம். நம்மளோட மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம். 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம தட்டை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட மாவு நல்லாவே ஊறி இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது. இப்போ இதை நம்ம ரவுண்டாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணாமல் சப்பாத்தியை நல்லா ரவுண்டாக திரட்ட போகிறோம். நல்லா இந்த மாதிரி பெரிய சைஸ் தட்டை கமுத்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது அந்த தட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தட்டுக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போ அந்த பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளோட உருட்டின மாவை வச்சுக்கலாம். மாவோட 2 சைடும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பரட்டி போட்டுக்கலாம். இப்போது அந்த மாவுக்கு மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு மாவை 2 சைடும் இந்த மாதிரி பரட்டி போட்டுக்கலாம். இப்போது இந்த மாவுக்கு மேலே திரும்பவும் ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு எண்ணெய் போட்டுட்டு இன்னொரு மாவு உருண்டை வச்சுக்கலாம். அதாவது நான் பட்டர் பேப்பர் போட்டுட்டு மொத்தமாக 3 மாவு உருண்டை வச்சுக்கிட்டேன். இப்போ 3வது மாவு உருண்டை வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் போட்டுடலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்க இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இந்த இட்லி பாத்திரத்தை அந்த மாவு மேலே வச்சு நல்லா எல்லா சைடும் ப்ரெஸ் ஆகுற மாதிரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாவே போதும். நம்மளோட மாவு வந்து நல்லா ரவுண்டாக திரட்டி வந்துடும். உங்களால் எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நம்ம சப்பாத்தி கட்டையே யூஸ் பண்ணாமல் ஒரே நேரத்தில் அழகாக 3 சப்பாத்தியை வந்து திரட்டி எடுத்துட்டோம். நம்ம மாவுக்கு இடையில வந்து எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்ததுனால நம்மளோட மாவும் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. டக்குன்னு எடுத்து பேனில் போடலாம். நீங்கள் மாவு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரத்துக்கு பதிலாக இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வெயிட்டான கடாய், அப்புறம் இந்த மாதிரி தட்டு கூட நீங்கள் மாவை ப்ரெஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக திரட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே நம்மளோட மாவு ப்ரெஸ் ஆகி நல்லாவே ரவுண்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை பேனில் போட்டுக்கலாம். எப்போவுமே உங்களுக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கணுன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியை பேனில் போட்டதுக்கப்புறமா அந்த மாவோட டாப் போர்ஷன் வந்து இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியை இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா திரும்பவும் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா அந்த சப்பாத்தியில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சப்பாத்தி வந்து நல்லாவே உப்பி வரும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். திரும்பவும் 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சப்பாத்தியை திருப்பி போட்டுட்டு இன்னொரு வாட்டி மேஷர் வச்சு ப்ரெஸ் பண்ணாவே போதும். ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி நமக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் நம்ம சப்பாத்தியை வந்து கல்லுலேயே போட்டு வச்சுருக்கக்கூடாது. அப்போ நம்ம சப்பாத்தி வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கும் சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். பாருங்கள், நம்மளோட சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டைமும் மிச்சமாகும், உங்களோட வேலையும் பாதியாக குறையும்.
இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். எப்போவுமே மிக்சியில் அரைச்சி தான் தேங்காய் பால் எடுப்போம். இன்றைக்கி நம்ம மிக்சியே யூஸ் பண்ணாமல் டக்குன்னு எப்படி தேங்காய் பால் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் நான் 1 கப் தேங்காய் பூ எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம 1 டம்ளர் கொதிக்கிற வெந்நீர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசிக்கிறதுக்காக நம்ம வீட்டில் மேஷர் வச்சுருப்போம், அதை எடுத்துக்கலாம். இப்போ அதை வச்சு நம்ம அந்த தேங்காய் பூவில் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா போதும். அந்த வெந்நீர் ஊற்றுனதுனால அந்த தேங்காய் பூ வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ரஷ் ஆகி நமக்கு தேங்காய் பால் கிடைக்கும். 4-5 வாட்டி நல்லா மேஷர் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடி ஓப்பன் பண்ணலாம். அந்த தேங்காய் பூ வந்து வெந்நீரில் நல்லாவே ஊறியிருக்கு, நமக்கும் தேங்காய் பால் வந்து கிடச்சிருக்கு. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இந்த தேங்காய் பாலை மட்டும் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த வடிகட்டி மேலே இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த தேங்காய் பூவில் ஒட்டிகிட்டு இருக்க தேங்காய் பாலுமே நமக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் கிண்ணத்தில் கிடச்சிரும். இந்த தேங்காய் பூவை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இதை சட்னி அரைக்கிறதுக்கு இல்லைனா பொரியலுக்கு தூவி விட்டு கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம மிக்சியே யூஸ் பண்ணாமல் நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துட்டோம். இதே தேங்காய் பூவில் நீங்கள் திரும்பவும் வெந்நீர் ஊற்றி இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பட் அந்த தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். மிக்சி யூஸ் பண்ண முடியல, அவசரத்துக்கு தேங்காய் பால் வேணும்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே கிச்சனில் கஷ்டமான வேலைன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூண்டை தோல் உரிக்கிறது தான். அதுவும் நமக்கு நெகம்லாம் இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம ரொம்பவே சிம்பிளாக கத்தி நெகம் இது எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு குஷி கிளிப்பை வச்சு பூண்டு தோல் எப்படி உரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே பூண்டோட மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 சைடு இருக்கும். இந்த 3 சைடு இருக்க தோலை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா போதும், ரொம்ப ஈஸியாகவே மொத்த தோலும் ரிமூவ் ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குஷி கிளிப்பை எடுத்துக்கோங்க. குஷி கிளிப்போட அந்த பட்டையான சைடில் அந்த பூண்டோட ஒரு சைடில் இந்த மாதிரி வச்சு கீழே வரைக்கும் இழுத்துக்கிட்டே ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். அந்த கிளிப்பு வர வர அந்த தோலும் சேர்ந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பூண்டோட எல்லா சைட்லேயும் நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் ப்ரெஸ் பண்ணி இழுத்துட்டே வந்தோன்னா போதும், ரொம்ப ஈஸியாகவே பூண்டு தோல் வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த கீழ் சைடு இருக்க தோலை இந்த மாதிரி ஜஸ்ட்டு நம்ம விரலில் ப்ரெஸ் பண்ணி இழுத்தாவே போதும், பூண்டு தோல் வந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இனிமேல் யாரும் நெகம் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டு கை வலிக்க பூண்டு தோல் உரிக்க வேண்டாம். ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பட்டை குஷி கிளிப் இருந்துச்சுன்னா போதும், நிமிஷத்தில் பூண்டு தோல் உரிச்சிடலாம். பாருங்கள், நான் இந்த மொத்த பூண்டையும் வந்து 1 நிமிஷத்துக்குள்ளேயே உரிச்சிட்டேன். ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம தோல் உரிச்சதுக்கப்புறமா நம்மளோட நெகத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த பூண்டோட ஸ்மெல் வந்து இருக்காது. கிலோ கணக்கில் பூண்டு இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம உரிக்கும்போது நமக்கு அலுப்பும் தெரியாது, வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிரும். இந்த டிப்ஸ் வந்து கிச்சனில் சமைக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மணிக்கணக்காக செய்கிற வேலையை நம்ம ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். சின்ன பசங்க கூட இந்த மெத்தடில் ரொம்பவே ஈஸியாக பூண்டு தோல் உரிச்சிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பூண்டு உரிக்கும்போது நம்மளோட பூண்டும் வந்து கொஞ்சம் கூட உடையாது, அப்படியே நமக்கு முழுசாக கிடைக்கும். இப்போ 5th டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம தேங்காய் துருவி மிக்ஸி இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் டக்குன்னு உடைச்ச தேங்காயிலேருந்து எப்படி தேங்காய் பூ எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க. ஃபோக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேங்காயில் இந்த மாதிரி கீறி விட்டிங்கனாவே போதும், ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு தேங்காய் பூ வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு 4-5 வாட்டி கீறினாவே போதும், நமக்கு தேங்காய் பூ வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிரும். பொரியலுக்கு சட்னிக்கெலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு கரண்ட் இல்லாத நேரத்தில் இல்லை துருவி யூஸ் பண்ணுற டைம் இல்லாத நேரத்துலலாம் டக்குன்னு தேங்காய் பூ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சஜிஷா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.